செல் டெத்தை பற்றி பார்க்க போகிறோம். செல் டெத் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான செல்கள் செத்து போகும். அதே மாதிரி கோடிக்கணக்கான செல்கள் மீண்டும் ஜென்ரேட் ஆகும். செல் டெத்துங்கிறது 3 வகையான காரணங்களால் நிகழுது. ஆட்டோஃபேகி, அதாவது வயசு ஆக ஆக செல்லில் இருக்கிற புரோட்டீன் கண்டென்ட் எல்லாம் டீக்ரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுது, டீக்ரேட் ஆகுது. ஏன்னா ஏஜ்னு ஆனாவே டீக்ரேடேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் எப்பொழுதுமே லிவிங் கிரியேச்சர்ஸ்க்கு உண்டானது தானே. அப்போ டீக்ரேட் ஆகுது, அந்த காரணத்தினால செத்து போகுது. ரெண்டாவது ப்ராசஸ் அப்பாப்டாசிஸ். அப்பாப்டாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது செல் சூசைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா செல்லு தனக்கு தானே சில நேரங்களில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நம்ம தேவையில்ல அப்படின்னு செல்லே ப்ரோக்ராம் பண்ணி செல்லே செத்து போயிடும். இதுக்கு பேர் அப்பாப்டாசிஸ். அதுக்கடுத்து நெக்ராசிஸ். நெக்ராசிஸ் அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத். ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னா சில தவிர்க்க முடியாத இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாத சில காரணங்களால் செல்கள் செத்து போகிறத நம்ம நெக்ராசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். செல் அடாப்டேஷன் என்னன்னு பார்க்கலாம். செல் அடாப்டேஷன் அப்படிங்கிறது நம்மளோட பாடி ஒரு கான்ஸ்டன்டான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஓடுறோம், உட்காடுறோம், சாப்பிட்றோம், செரிமானம் ஆகுது, பாடி ஹீட் ஆகுது, கூல் ஆகுது, வெளியே வீசுகிற காற்றோட வேகம் மாறுது. அப்போ சுற்றுப்புற சூழல்ல எவ்வளவோ மாற்றங்கள் நிகழுது. அதே மாதிரி இன்டர்னல் பாடியிலையும் சேஞ்சஸ்ங்கிறது நடந்துக்கிட்டே தான் உள்ளது. அப்போ செல்லுங்கிறது கான்ஸ்டன்டான ஒரு ஃபேக்டரில் என்ன பண்ண முடியாது, செயல்பட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இத்தனை சேஞ்சஸையும் அதை அப்சர்வ் பண்ணி தான் அது வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை இங்கே இருக்குது. அப்போ செல்லு தனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வாழ்கிறதுக்கான வழியை உண்டாகும். இந்த 5 வகையான சில வழிமுறைகளை அது செய்யுது. சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்குது, இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்குது. செல்லோட கவுண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிக்குது, இன்க்ரீஸ் பண்ணிக்குது. தன்னோட ஷேப்பு, சைஸு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்குது, சேஞ்ச் பண்ணிக்குது. அதுக்கடுத்து தன்னை வேற ஒரு செல் டைப்போட சேஞ்ச் பண்ணிக்குது. அதாவது இங்கே நான் இருக்கேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி தன்னோட பிளேசஸை ரீப்ளேஸ் செஞ்சுக்குது. அப்போ இந்த மாதிரியான பல காரணிகளால் என்ன பண்ணிக்குது, செல் தனக்கு ஏற்ற மாதிரியான வழிவகைகளை செஞ்சுக்குது. அப்போ இதுக்கு பேர்லாம் நம்ம இதில் போட்டிருக்க மாதிரி அட்ராஃபி, ஹைப்பர்ட்ராஃபி, ஹைப்பர்ஸ்பிளாசியா, டிஸ்பிளாசியா, அட்டபிளாசியா. அப்போ இந்த மாதிரியான காரணிகள் எல்லாம் வச்சு அது என்ன பண்ணிக்குது, செல்லை தகவமைச்சுக்குது. அதாவது அது எப்படி வாழணுமோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிக்குது. செல் ஏஜிங். செல் ஏஜிங் அப்படிங்கிறது செல்களுக்கும் வயசாகும். ஏன்னா காலம்ங்கிறது எல்லாருக்கும் உண்டானது தான். இந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது போக போக செல்களும் என்ன ஆகும், ஏதோ சில காரணங்களால் டேமேஜ் ஆகும், வயசாகும், செத்து போகும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது. ரெட் பிளட் செல்ஸோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது 120 days. அப்படின்னா ஒவ்வொரு ரத்த செல்களும் 120 days கழிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், செத்து போயிடும். அப்படின்னா நம்மளோட பாடியில் ஒவ்வொரு நாளுமே என்ன ஆகும், ரத்த சிவப்பு செல்கள்ங்கிறது செத்துக்கிட்டே தான் இங்கே இருக்கும். இன்னைக்கு நம்மளோட பாடியில் ஒரு ரெட் பிளட் செல் அப்படிங்கிறது சாகுதுன்னா அது 120 daysக்கு முன்னாடியே ஜென்ரேட் ஆகிருக்கும். அப்படின்னா நம்மளோட பாடியில் தினமுமே ரத்த சிவப்பு செல்கள் அப்படிங்கிறது செத்துக்கிட்டே தான் இங்கே இருக்கும். செல்கள் அப்படிங்கிறது என்ன ஆகும், ரீப்ரொடியூஸ் செய்யும், வளரும், செத்து போகும், திரும்பவும் செல்கள் உண்டாகும், வளரும், செத்து போகும். செல்கள் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கிடையாது, கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குமா? அப்போ அந்த ஸ்பேஸில் என்ன இருக்கும், காத்தா இருக்கும்? கிடையாது, அங்கேயும் ஒரு லிக்விட் தான் இருக்கும். அப்போ செல்லுக்குள்ள எப்படி சைட்டோபிளாசம்ங்கிற ஒரு வாட்டர் மாதிரியான கண்டென்ட்டும் ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி செல்லுக்கு வெளியவும் இதே மாதிரி ஒரு வாட்டர் கண்டென்ட் தான் ஃபுல்லாக இருக்கு. அப்போ பாடியில் இருக்க எல்லா செல்லுமே எங்கே ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு வாட்டர் மாதிரியான கண்டென்ட்ல தான் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த செல்களுக்கு வெளியே இருக்க நீர் பகுதிகளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். செல்களுக்கு உள்ளே இருக்க ஃப்ளூயிடுக்கு பேர் இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செல்லோட டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும், ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், செல் எப்படி தனக்குள்ள இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இப்போ பேசிவ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா இன்னொரு செல்லில் இருக்க சப்ஸ்டன்ஸ் வேற ஒரு செல்லுக்கு போகணும் அப்படின்னா யாரோட ஹெல்ப் இல்லாமல் தானாக போகிறத பேசிவ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ பாடியில் செல்கள் எல்லாமே ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு பகுதியில் கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஹையராக இருக்கும், இன்னொரு லோயர் கான்சன்ட்ரேஷனாக உள்ளது. அப்படிங்கும் போது பேசிக் ஃபிசிக்ஸ் படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா
எங்கே ஹை ப்ரெஷர் இருக்கோ லோ ப்ரெஷரை நோக்கி போகும். ஏன்னா அது தன்னைத்தானே நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வேலைகளை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி செல்களுக்குள்ளேயும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு அது போகணும்னு நினைக்கும் போது ஹையர் கான்சன்ட்ரேஷனில் உள்ள ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸு லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கும், தானாகவே போய்க்கும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இங்கே ரொம்ப இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது. அப்போ அந்த காரணத்தினால தானாகவே தனக்கு தேவையான பிளேஸுக்கு போகிறத பாசிவ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா, இப்போ லோயர் கான்சன்ட்ரேஷனில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது, ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்க ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஹெல்ப்புங்கிறது வேணும். இப்போ ஃபால்ஸில் தண்ணி மேலேருந்து கீழே விழுகுது அப்படிங்கிறதுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, அது தானாகவே கிராவிட்டியோட ஃபோர்ஸால் கீழே வந்துடும். ஆனால் கீழே இருக்க தண்ணி மேலே போகணும் அப்படின்னா என்ன வேணும், ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும், யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போகணும். அப்போ இதை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு செல்லுக்கு போகணும் அப்படின்னா அதை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போகணும். அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குங்கிறத அங்கே செய்யணும்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் இந்த செல்களுக்கு உள்ளார இருக்கிற டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதை நம்ம டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம்.